நல்லவை கேட்போம் நமது சேனலில் ராமாயண கதை சுருக்கம் கேட்டு வருகிறோம். விஸ்வாமித்திர மகரிஷி தான் நடத்தக்கூடியதான யாகத்தில் அரக்கர்கள் இடையூறு செய்வதால் அவர்களிடமிருந்து காப்பாற்றி யாகத்தை நன்றாக நடத்துவதற்கு சகாயம் பண்ண வேண்டும் என்று தசரத சக்கரவர்த்தியிடம் கேட்டு ராமலக்ஷ்மணர் இருவரையும் அழைத்து கொண்டு காட்டிற்கு வருகிறார். வரும் வழியில் அந்த அரண்யத்தை பார்த்தவுடன் ராமன் முனிவரிடம் கேட்கிறான், இது என்ன காடு அப்படின்னு. தாடகாவனம்னு பேர் அப்படின்னு சொல்லி, பசி தாகம் அதெல்லாம் அவர்களுக்கு ஏற்படாதவாறு, அதாவது பசி தாகத்திலிருந்து சிரமங்கள் தெரியாதவாறு பலம் அதிபலம் அப்படிங்கிறதான 2 ரகசிய மந்திரங்களை அவர்களுக்கு உபதேசம் செய்து, இதை ஜபித்து கொண்டு வாருங்கள், எந்த தீங்கும் உங்களுக்கு வராது என்று கூறுகிறார். அப்படியே அந்த ராமலக்ஷ்மணர்கள் அந்த மந்திரங்களை உச்சரித்து கொண்டு ரிஷிகளை பின்தொடர்ந்து செல்கிறார்கள். ஓரிடத்தில் தங்கி மறுநாள் காலை கங்கையை தாண்டி அக்கறை செல்கிறார்கள். அதாவது அந்த தாடகாவனத்திற்கு. அந்த சுகேது அப்படிங்கிறதான யக்ஷனுடைய பெண் தான் தாடகை. அவளுக்கு 1000 யானைகள் பலம் உடையவள் அப்படி இருந்தது. அவள் சுந்தன் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு யக்ஷனை விவாகம் செய்து கொண்டு மாரீச்சன் அப்படிங்கிறதான ஒரு புத்திரனை பெற்றெடுத்தார். தாடகியும் மாரீச்சனும் அந்த காட்டிற்கு வந்ததான அகஸ்தியரை எதிர்த்தார்கள். அதற்கு காரணம் அந்த அகஸ்திய முனிவரின் ஒரு கோபத்தினால்தான் சுந்தன், அதாவது தாடகையினுடைய கணவன் இறந்தான். அதனால் அவர் மீது இவர்கள் இருவருக்கும் கடுமையான கோபம். அந்த அகஸ்தியரை எதிர்த்தவுடன் அவர் கோபத்தினால், நீங்கள் மனிதர்களை தின்னக்கூடியதான ராட்சசர்களாக ஆகக்கடவீர்னு சபித்து விட்டார். அந்த தாடகை மாரீச்சன் அவெல்லாம் என்னுடைய யாகத்தை நடத்த முடியாமல் ரொம்ப இடையூறு பண்ணுறா. அதனால் ஒரு ஸ்திரீ அவளை எப்படி கொல்றது அப்படின்னு நீ தர்மம்லாம் பார்க்காத, அது தர்ம விரோதம் கிடையாது. காரணம், யாகங்கிறது பெரிய தர்மம், உலக நன்மைக்காக பண்ணக்கூடியது, எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று. அதை பண்ணவிடாமல் தடுப்பதால் இவர்களை கொல்வதில் எந்த அதர்மமும் வந்துவிடாது. இவர்கள் அக்கிரமக்காரர்கள். அக்கிரமம் செய்வதை தண்டிப்பது அரசர்களுடைய கடமை. நீ ராஜகுமாரன் ஆதலால் நீ இவளை கொன்று இந்த யாகத்தையும் இந்த உலகத்தையும் காப்பாத்து அப்படிங்கிறார். அந்த ராமபிரானும் அப்படியே செய்கிறேன், குருவின் ஆக்ஞப்படி அப்படின்னு சொல்லி தன்னுடைய வில்லு பானம் எல்லாம் தயாராக வைத்துக் கொள்கிறான். அப்பொழுது தாடகை அங்கே ராமன் மேலே பாயறாள். உடனே ராமன் அவளுடன் யுத்தம் பண்ணி அந்திப்பொழுது வரை யுத்தம் செய்கிறான். இரவு வந்துவிட்டால் ராட்சசருக்கு பலம் அதிகம், அவர்களை வீழ்த்த முடியாது என்று அவளுடைய மார்பை நோக்கி ஒரு பானப்பிரயோகம் பண்ணி அவரை கீழே தள்ளி கொன்று விடுகிறான். முனிவர் ராமனுக்கு ஆசீர்வாதம் செய்கிறார். அடுத்து மறுநாள் காலை விஸ்வாமித்திரருடைய ஆசிரமம், சித்தாசிரமம், அங்கே செல்கிறார்கள். அங்கே விஸ்வாமித்திரர் அவ்விருவர்களுக்கும் அஸ்திர உபதேசம் செய்கிறார். அதன் பிறகு வாமனாவதாரம் எடுத்ததான அந்த இடத்தை காண்கிறார். யஜ்யங்கள்லாம் முடிந்தது, யாகமெல்லாம் ஆரம்பித்து நன்றாக நடந்து கொண்டிருக்க
அப்பொழுது மாரீச்சன் 6வது நாள் யாகத்தில் ஒரு பெரிய அரக்க கூட்டத்தோடு வந்து இந்த யாகத்தை தடுத்து நிறுத்துவதற்காக யாக குண்டத்தில் ரத்தம் மாம்சம் எல்லாம் போடுவதற்காக வருகிறார். அதற்குள் ராமலக்ஷ்மணர்கள் அடித்து வீழ்த்தி விடுகிறார்கள் மாரீச்சன் சுபாகுவை கொன்று விடுகிறான். மாரீச்சனை ஒரு பாணத்தினால் வெகு தூரம் தள்ளி விடுகிறான். அடுத்தது யாகங்கள் நன்றாக நடந்தது. மறுநாள் ரிஷிகள் வந்து ஒரு ஜனக மகாராஜா பெரிய யாகம் நடத்துகிறார், அதற்காக நாங்கள் செல்கிறோம் என்று சொல்ல, அங்கே இந்த ராஜகுமாரர்களையும் அழைத்து செல்வது நன்றாக இருக்கும் என்று விஸ்வாமித்திரர் அழைத்து செல்கிறார். அந்த யாகத்தை பார்க்கலாம் அப்படின்னு மிதிலா நகரத்துக்கு செல்கிறார்கள். விதேக தேசத்தரசன் ஜனகன், அவர் ஒரு ராஜரிஷி, சிறந்த வீரர், சூரர், வேதாந்தங்களிலே மிகவும் நிபுணரானவர், கற்றறிந்தவர், நல்ல சித்தி உடையவர். தசரத மகாராஜாவுக்கு பழைய நண்பர். அதனால் ஒரு காலத்தில் யாகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிலத்தை உழுதார். அப்படி உழும் பொழுது ஒரு திவ்ய ரூபமான ஒரு பெண் குழந்தையை கண்டார். ஜனக மகாராஜாக்கு சந்ததி இல்லை அப்படிங்கிறதுனால அந்த குழந்தைய தன்னுடைய பெண்ணாக பாவித்து சீதை அப்படிங்கிறதான நாமகரணம் பண்ணி அதை அன்போடு வளர்த்து வந்தார். விவாகத்துக்கான காலம் வந்தது. ஒரு நல்ல அரசகுமாரனை பார்த்து விவாகம் பண்ணி வைக்க வேண்டும் என்று யோசிக்கும் தருணத்தில் சரியான அரசகுமாரன் கிடைக்கவில்லை. அதனால் அவரிடம் வருணன் ஒரு முறை கொடுத்ததான ருத்ர தனுஷும் அம்பரா துணிகளும் இருந்தது. அந்த ருத்ர தனுஷை யார் வளைத்து நான் ஏற்றுகிறார்களோ அவர்களுக்கு, அந்த அரசகுமாரனுக்கு சீதையை தருவேன் அப்படின்னு ஒரு சுயம்பரத்தை ஏற்பாடு செய்தார். நிபந்தனை அது அந்த சீதையினுடைய நிபந்தனை தான். அவர் கேட்டுக்கொண்டால் அப்படி அரச சமூகத்தைச் சேர்ந்த எல்லோருக்கும் தெரிவிக்கப்பட்டது. பல அரசகுமாரர்கள் அந்த சீதா சுயம்பரத்திற்கு வந்தார்கள். அந்த தனுஷை பார்த்து விட்டு சென்றார்கள். அதை அசைக்க கூட முடியவில்லை. விஸ்வாமித்திரர் இந்த 2 அரசகுமாரர்களையும் அழைத்து கொண்டு மிதிலை நகரத்துக்கு செல்கிறார். வழியில் சோனா நதி, அந்த நதியை கடந்து கங்கை கரையை அடைந்தார்கள். இப்படி முனிவர் கங்கையினுடைய வரலாற்றையெல்லாம் ராமனுக்கு சொல்லி கொண்டு வந்தார். பர்வதராஜனான ஹிமவான், அவனுக்கும் மனோரமைக்கும் 2 புதல்விகள். மூத்தவள் கங்காதேவி, அவள் தேவலோகத்துக்கு அனுப்பினார். இளையவள் பார்வதி தேவி, அவள் தவம் இருந்து சிவபிரானை மணந்தார். அயோத்தியை ஆண்ட ராஜா சகரன், அந்த சகரன் என்று சொல்லக்கூடியதான ராஜகேசரி, சுமதி, இவ 2 மனைவியருடன் அந்த சந்ததி இல்லாமல் அவர்களை அழைத்து கொண்டு இமயமலையில் தவம் செய்தான். தவத்தின் பலனாக கேசினி, அசமஞ்சன் அப்படிங்கிறதான ஒரு மகனை பெற்றெடுத்தால். இவன் ரொம்ப குரூரமான குணத்தை உடையவனாக இருந்தான். அவனை நாட்டை விட்டு விரட்டி விட்டார்கள். அவன் பிள்ளை அம்சுமான், அவன் நல்ல குணசாலி. சுமதி ஒரு பிண்டத்தை பிரசவித்தால் அது பொரித்து 60,000 குழந்தைகளாக உண்டானார்கள். எல்லோரும் வீரங்கொண்ட ராஜகுமாரர்களாக வளர்ந்தார்கள். சகரன் ஒரு அஸ்வமேத யாகம் செய்ய அந்த குதிரையை அம்சுமான் காத்தான். ஆனால் இந்திரன் ராட்சச வேஷம் பூண்டு குதிரையை கொண்டு போய்விட்டான்.
அந்த குதிரையை தேடி எல்லா ராஜகுமாரர்களும் பாதாளம் சென்றார்கள். அங்கே கபில முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் பக்கத்தில் குதிரை மேய்ந்து கொண்டிருந்தது. அதை பார்த்து அவர் மேல் பாய்ந்தார்கள். அந்த முனிவர் கண்களை திறந்து ஹும் என்றார். அங்கேயே எல்லோரும் சாம்பலானார்கள். இந்திரன் குதிரையை அங்கு ஒளித்து வைத்திருந்தான். அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை நாளை கேட்போம்.